வணக்கம் மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? தமிழ்நாடு அரசியலிலே தலைகீழா போகுதா? ஐயாவை சந்தித்த சின்னம்மா, தைலாபுரத்தில் பறந்த மீட்டிங் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக கூட பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது தமிழக அரசியலில் புதிதாக கூட்டணி அமையுமா என்ற பரபரப்பில் நிலையில் வரும் நிலையில்தான் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய அரசியலில் சந்திப்பு என்பது தற்போது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறதா. ஜெயலலிதாவின் தோழியாக சசிகலா இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்திற்கு சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினாராம். இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதாவது தைலாபுரத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது தமிழக அரசியல் வட்டாரங்கள் பல்வேறு ஊக்கங்களும் வகுத்து இருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் வர இருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னிட்டு கூட்டணி வாய்ப்புகள் மாற்றி வரும் நிலையில்தான் இந்த சந்திப்பு கண்டிப்பாக ஒரு முக்கிய இடம்பெற்றதாக கூறப்படுகிறதா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் அமைந்துள்ள இல்லத்திற்கு ராமதாஸ் வசித்து வருகிறார். அங்கு இன்று அதாவது சசிகலா அவருடன் நேரடியாக சந்தித்து பல்வேறு அரசியல் விவகாரங்கள்லாம் குறித்து பேசியிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த சந்திப்பு என்பது சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்ததாகவும் தகவல் தெரிவிக்கிறதா. இந்த சந்திப்பில் வர இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பாக இருவரும் ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் பெருகியிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தற்போதைய அரசியல் சூழலில் புதிய கூட்டணிகள் உருவாக வாய்ப்பு இருப்பதும் குறித்த இடத்தில் இந்த சந்திப்பு விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறதாம். ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய பெரிய கூட்டணிகளின் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இதனால் இந்த 2 கட்சிகளும் தவிர்த்த மற்ற கூட்டணி உருவாக்குவது குறித்து அரசியல் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது சசிகலா மற்றும் ராமதாஸ் இடையான இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரு கட்சிகளும் இல்லாத ஒரு மாற்று கூட்டணியை உருவாக்குவது குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா மற்றும் அதிமுக தலைவர்களிடையே ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் அவர் கட்சியிலிருந்து விலகினார். அதன் பின்னர் சில காலம் அரசியலிருந்து விலகி இவர் சமீபத்தில் மீண்டும் அரசியல் களத்தில் செயல்பட தொடங்கிவிட்டாராம். இந்த வகையில்தான் அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கட்சியின் பெயர் சின்னம் அறிவிக்கப்படாத நிலையில்தான் ராமதாஸை நேரில் சந்தித்து சசிகலா ஆலோசனை நடத்தியதும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த சந்திப்பு தமிழக சட்டசபை தேர்தலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவித்து வருகிறதா. இந்த நிலையில்தான் பாமகவின் அதாவது ராமதாஸ் அவர்கள் கூடிய விரைவில் சசிகலாவுடன் இணைந்து செயல்படுவார் என்ற ஒரு கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.